மெயினாக வலி வர்றதுக்கு அலர்ச்சி வர்றதுக்கு மெயினாக என்ன சொன்னது, கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் தான் அது வந்து தூண்டி விட்டு வலியை அதிகப்படுத்தும். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து அலர்ச்சியை மேலும் மேலும் வர்றதுக்கு அதை பண்ணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதை எல்லாத்தையுமே கம்மி பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம அன்றாட எடுத்துக்கொள்ளக்கூடிய நிறைய உணவுகளில் இருக்குது. ஆனால் நம்ம அதை எல்லாமே ரெகுலராக எடுத்துக்கிறது கிடையாது. அப்படி எடுத்துட்டாலுமே அப்படி நான் எடுத்துக்கிறேன் ஆனாலும் எனக்கு வந்து வலி வருது அப்படின்னா அது வந்து நமக்கு வேறு ஏதாவது ரிலேட்டடாக லைக் அதிகமாக வேலை பார்க்குறோம், மசில் ரிலேட்டடான இதாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சத்து குறைபாடு அதனால வந்து வலி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா வயது காரணமான நமக்கு செயல்பாடு கம்மியாகிறதுனால வலி இருக்கலாம். ஆனால் முக்கியமாக இதனால் ஒரு 70% நம்மளுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சரியான உணவு முறை இல்லாததுனால தான் இந்த மாதிரி வலிகள் வந்து இப்போ ஒரு 20-30 வயசில் இருக்கவங்களே சொல்கிறாங்க, காலையில் நான் எந்திரிக்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு கால் வலிக்குது. நீங்களாம் எப்போ சொல்லியிருப்பீங்க? ஒரு 40 வயசு 50 வயசுக்கு அப்புறம் சொல்லியிருப்பீங்களா? ஆனால் உங்கள் பசங்கள்லாம் எப்போ சொல்கிறாங்க? 20 வயசு எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்கிறாங்களா? ஸோ முக்கியமான காரணம் என்னென்னா முன்னாடி நம்ம சொன்னதான், சரியான உணவு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, உணவு எடுத்துக்கிறது இல்லை இன்னொன்று, அண்ட் சரியான தூக்கம் இல்லாதது, அந்த ஸ்லீப் சைக்கிள் சொல்லுவோம், தூக்கத்துக்கான ஒரு கடிகாரம், ஸோ அதை சரியாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, மன அழுத்தம், இப்போயே இந்த படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்க எல்லா வேலை அழுத்தம் இது எல்லாத்தினால, அண்ட் அதிகமான கெட்ட பழக்கங்கள், மது அருந்துதல், புகைப்பிடித்தல், மாசு, அண்ட் அதிகமாக வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்றுகளுமே இப்போ வந்து அதிகமாக, அதுவுமே ஒன் ஆஃப் த காரணம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இதெல்லாத்தையும் எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது, நம்ம உணவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதில் எப்படி வந்து கம்மி பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் இருக்குது. இது எப்படி கம்மி பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு. அதுவும் இது வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த நரம்பு வந்து மறுக்க செஞ்சு வலி கம்மி பண்ணுறது கிடையாது. ரூட் காஸ், அதாவது இந்த வேர்லேயே போய் எப்படி வந்து அந்த அலர்ச்சியை கம்மி பண்ணி அது மூலயமா நம்ம அதில் வரக்கூடிய வலியை வந்து கம்மி பண்ணுறதுக்கான தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ மெயினாக என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா முழு உணவுகளாக எடுத்துக்கிறது, இயற்கை முழு உணவுகளாக எடுத்துக்கணும். அதுவுமே முக்கியமாக தாவர உணவுகளாக பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டாக வந்து எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் நல்ல கொழுப்புகளை வந்து எடுத்துக்கிறதும் அலர்ச்சியை வந்து கம்மி பண்ணும். ப்ளஸ் எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம ரிஃபைன்டு ஆயில்ஸு, பேக்கரியில் எடுத்துக்கக்கூடிய உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், தீட்டப்பட்ட அரிசிகள், இந்த மாதிரியான உணவுகள் எல்லாத்தையுமே, அதிக சர்க்கரை நிறைந்த உணவுகள், சர்க்கரைனா எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுத்துக்கிறது, அந்த ஆர்டிஃபிஷியலாக எடுத்துக்கிற சர்க்கரைகள், இது எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணி. கண்டிப்பாக எல்லாமே மைதா, அதெல்லாமே சுகர் அதிகமாக இருக்கக்கூடியது, அதெல்லாமே கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து தவிர்க்க வேண்டியது.